ஹாய் ஹலோ வணக்கங்க. என்னோடய சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேன் பெட்டியை வந்து அடிப்பலகையை க்ளீன் பண்ண போகிறோம். 10 நாளைக்கு ஒரு தடவை நம்ம கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடுவோம். எல்லா வாரமும் 7 நாள் இருக்குது. 7 நாள் இருக்கும். நான் வந்து சண்டே வந்து நம்ம எப்போவுமே க்ளீன் பண்ணிடுவோம். அப்படி நீங்கள் இல்லை சண்டே க்ளீன் பண்ண முடியலன்னா நெக்ஸ்ட் வீக்கில் என்றைக்காவது ஒரு நாள் 2 வாரம் தான், அந்த கேப்பில் என்றைக்காவது க்ளீன் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா மெழுகு புழுன்ற ஒரு புழு இருக்குது. அந்த புழு தேன் பெட்டிக்கு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக தேன் பெட்டியில் தேன் வந்து நிற்காது, ஈயெல்லாம் பறந்துடும். தேனி தான் மெயின். தேன் பெட்டிக்கு மெயின் வந்து தேனி மட்டும்தான். தேனி அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம நல்லா தேன் எடுக்க முடியும். அந்த தேனீக்கு வந்து பெரிய எதிரின்னு சொல்கிறதே இந்த மெழுகு புளி தான். பெட்டியில் வந்துருச்சுனாலே தேனியால் ஃபேஸ் பண்ண முடியாது, பறந்துடும். ஸோ நீங்கள் தேன் பெட்டி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக 10 நாளைக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் தேன் நல்ல சீசன் டைமில் நல்ல தேன் எடுக்க முடியும். ஸோ நீங்கள் தேன் பெட்டி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல்லாக செக் பண்ணணும். ட்ராட்டெல்லாம் எடுத்து பார்க்கணும், இதாக எதுலையாச்சும் புழு இருக்கான்னு சொல்லி ஃபுல்லாக செக் பண்ணணும். நான் ஃபுல்லாக வீடியோ எடுக்கல, ஷார்ட்டாக நான் வீடியோ எடுக்கும்போது என்னென்னா நான் க்ளீன் பண்ணுவேன். அப்போ அந்த டைம்லாம் எடுக்கலை, நான் க்ளீன் பண்ணி முடிச்சதை எடுத்துருக்கேன். அப்புறம் ஆட்டை செக் பண்ணுறதை எடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எப்போவுமே கரெக்டாக பார்த்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளால் நல்ல தேன் எடுக்க முடியும். மேலும் விவரங்களுக்கு என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.